ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ தமிழ் தான் பார்க்க போகிறோம். தமிழ் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறில் நெடில் வேறுபாடுகள். ஓகேவா? குறிலுக்கும் நெறிலுக்கும் இருக்கிற அந்த வேறுபாடு, அந்த சொற்பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 3 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது. அதனால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? சரி, பாருங்கள். அணி அணி அப்படின்னா என்னென்னா, அழகு, அணிகலன், வரிசை, ஆபரணம், அணிந்துகொள், படை வகுப்பு, செய்யுள் வகை, அடுத்தது மெருகூட்டல், ஒழுங்கு, அலங்காரம். இது எல்லாமே அணி அப்படின்ற ஒரு பொருளில் இருக்குது. ஏன்னா அழகு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அணினா செய்யுளில் பார்த்திங்கன்னா அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? நிறைய அணிலாம் வரும். ஓமை அணி, உருவக அணி, அதனால் செய்யுள் வகை வரும். மெருகூட்டல்னாலும் பார்த்திங்கன்னா அணின்னு ஒரு இது இருக்குது. சரியா? அதேமாதிரி ஒழுங்குமுறை, அதாவது படையெல்லாம் பார்த்திங்கன்னா அணிவகுத்து செல்லுவாங்க அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது, அணிந்துகொள் அப்படின்னு சொல்கிறாங்களா, நகையை அணிந்துகொள் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி. ஆபரணம், சரியா? அணினா அணிகலன், ஆபரணம். அடுத்து வரிசையாக போகிறது. ஓகேவா? வரிசையாக போகிறது. அடுத்து அலங்காரம். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? படை வகுப்பு, அணி வகுத்து செல்லணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்தது பாருங்கள், ஆணி. ஆணி அப்படின்னா இரும்பு ஆணி, நம்ம செவுத்தில் அடிக்கிறோம்ல இரும்பு ஆணி, அதுதான். ஓகேவா? அது இல்லை ஆதாரம், அச்சாணி, எல்லை, மையப்புள்ளி, உறுதி, ஒரு பொருளை நிலைநிறுத்தும் கருவி, அடிப்படையான ஆணி வேர். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆணி அப்படின்றதுக்கு இவ்வளோ இருக்குது. ஓகேவா? அடுத்தது அலி. அலி அப்படின்னா நீக்கு இல்லை அழித்தல். சரியா? அலி அப்படின்னா என்னது? நீக்கு இல்லை அழித்தல், ரெண்டுமே வரும். ஆலி அப்படின்னா, ஆலினா தேர் சக்கரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரம் பாட்டில் வந்திருக்கும். ஓகேவா? ஆலியின் மடித்தோன் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் பாட்டில் வந்திருக்கும். 10th வேர்ல்டு புக்கில் அந்த பாட்டு இருக்கும். தேரா மன்னா செப்புவதுடையன் எல்லரு சிறப்பின் இமயவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும் அப்படின்ட்டு அந்த ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் இந்த ஆலியின் மடித்தோன் அப்படின்னா தேர் சக்கரம்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்கள், சக்கரம்னு ஒரு மீனிங் இருக்குது. ஆலினா கடல்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்புறம் கணையாளி அப்படின்னா மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது. அப்போ ஆலினாலும் பார்த்தீங்கன்னா மோதிரம் அப்படின்னு ஒரு மீனிங் வரும். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அரு அப்படின்னா நம்ம அறுக்கிறது. ஓகேவா? அப்போ அறுத்தல், வெட்டுதல், நீக்குதல், அறுவடை செய்தல், முடித்தல், அழித்தல். சரியா? அரு அப்படின்றதுக்கு இத்தனை பொருள் இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. அறுத்தல், வெட்டுதல், நீக்குதல், அறுவடை செய்தல், முடித்தல், அழித்தல். அடுத்தது ஆறு. ஆறு அப்படின்னா என்னது? ஒரு எண்ணெய் குறிக்குமா? நதி, எண், தணிதல், சூடாடுறது, அந்த சூட்டை தணிக்கிறதுமாங்கல்ல, தணிதல், குளிர்ச்சி அடைதல். அடுத்தது சமாதானமாதல், முறைமை, பக்கம், இயல்பு. சரியா? அடுத்தது பாருங்கள், அடி. அடி அப்படின்னா கால் பாதத்தை அடின்னு சொல்லுவாங்களா, கால் பாதம், அடித்தல். அதான் இப்போ யாரையா பிடிச்சி அடிக்கிறது, அதுவும் அடித்தல், அந்த அடி தானே வரும். அடுத்தது செய்யுளோட உறுப்புகளில் அடி வரும்ல. அடுத்தது அடிப்பக்கம், மரத்தின் அடிப்பகுதி, ஒரு வகை நீள அளவை. ஓகேவா? ஒரு வகை நீளத்தோட அளவை அடின்னு சொல்லுவாங்கள்ல. அடுத்தது தாளக்கதி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தின் கீழ்ப்பகுதி, அடிப்படை, மூலப்பகுதி. ஓகேவா? இத்தனை மீனிங் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஆடி. ஆடி அப்படின்னா கண்ணாடி, அசைதல், தமிழ் மாதம். அடுத்து பார்த்திங்கன்னா கூத்து ஆடுதல், ஆடிய நிலையை குறிக்கும் வினைச்சொல். ஆமாம், ஆடி அப்படின்றது அந்த ஒரு செயல் தானே. இப்போ ஆடி அப்படின்னா அந்த வினைச்சொல்லை குறிக்கும்ல, டான்ஸ் ஆடுறது அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது பந்து விளையாட்டின் ஒரு பகுதியாக ஆடின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அரி. அரி அப்படின்னா விஷ்ணு, சிங்கம், நெல்லரித்தல். அடுத்து பார்த்திங்கன்னா பகைவன், வெட்டுதல், திருமால், காற்று, பொன், தவளை, அழகு, ஒரு நிறம், இந்திரன், குரங்கு. இதில் பாருங்கள், அரியிலேயே ஒரு 3 விலங்கு வந்துடும் பாருங்கள். என்னென்னா தவளை, சிங்கம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு. ஓகேவா? ஸோ அரியிலேயே 3 இருக்குது. நம்ம அரியில் கடவுள் பேரை படிச்சிருப்போம். என்னென்ன கடவுள் படிச்சிருப்போம்? விஷ்ணுன்றதை படிச்சிருப்போம். விஷ்ணுவோட இன்னொரு பேர் தான் திருமால் அப்படின்னு நமக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா இன்னொரு கடவுள் வரார். யார்? அவர் தான் இந்திரன். அப்போ அரின்றது 3 கடவுளுக்கு உரியது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? விஷ்ணு, திருமாலும் ஒன்று தான். நீங்கள் இந்திரனை மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஆரி. ஆரினா ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க? ஸ்கூல் புக்கில் அருமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸ்கூல் புக்கில் அருமை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ பாருங்கள், ஆரினா அரியவள், ஒரு வகை மரம், உயர்ந்தவள், தட்டுப்படுபவள். ஓகேவா? அடுத்தது அடு. அடு அப்படின்னா சமை, அடுப்பு, கொள். ஓகேவா? சமை, அடுப்பு, கொள். அடுத்து பாருங்கள், ஆடு. ஆடு அப்படின்னா ஒரு விலங்கு. சரியா? ஆடு அப்படின்னா ஒரு விலங்கு. அடுத்தது அலை. பாருங்கள், அலைனா கடல் அலை சொல்லலாம், அலையச் செய்தல். ஓகேவா? அலைய விடுறதுன்னு சொல்லுவோம்ல, அலையச் செய்தல். அடுத்து அசைத்தல், நுரை, கூட்டம், வருந்துதல். இது எல்லாமே அலைக்குண்டான பொருள். ஓகேவா? அடுத்தது ஆலை. ஓகேவா? அடுத்து ஆலை பாருங்கள், கரும்பு ஆலை, தொழிற்சாலை,
நெய்யும் இடம். அடுத்தது ஒரு வகை மரம். ஆலைனாலும் பார்த்திங்கன்னா ஒரு வகை மரம்னு இருக்குது. அடுத்தது அணை ஆணை. ஓகேவா? ஸோ குறியில் நெடில். ஓகே பாருங்கள், அணை ஆணை. அடுத்து அணை அப்படின்னா அன்னை மீன் வகை ஒத்த தன்மை. ஓகேவா? அன்னை மீன் வகை ஒத்த தன்மை. ஆணை அப்படின்னா 2 சொல்லினா என்னது? யானைன்னு அர்த்தம். சரியா? இது உங்களுக்கே தெரியும். அடுத்தது அணை ஆணை. இப்போ 3 சொல்லினாயில் பாருங்கள். அணை அப்படின்னா ஒரு நீர் தடுப்பு, கட்டி தழுவுதல், கட்டி அணைத்தல்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. தலையணை. தலையணைனும் இந்த அணைனா தலையணையும் வரும். அடுத்து பாருங்கள் அணை கட்டு. அடுத்தது கரை, வரம்பு, துணையாக இருத்தல், சேர்தல், நெருங்குதல், தட்டுதல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அணை 3 சொல்லினைக்கு வரும். அடுத்தது ஆணை. ஆணைனா பாருங்கள் கட்டளை, அதிகாரம், சபதம், உறுதிமொழி, சாசனம், தீர்ப்பு, நிருபம். அப்போ ஆணைக்கு இத்தனை இருக்குது. ஓகேவா? என்னென்னது? கட்டளை, அதிகாரம், சபதம், உறுதிமொழி, சாசனம், தீர்ப்பு, நிருபம். ஸோ இவ்வளோ வேர்டையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது அவல். அவல்னால் நம்மளுக்கு தெரியும். அவல்னா பள்ளம். அடுத்தது ஆவல். ஆவல் அப்படின்னா ஆசை, ஆர்வம், இல்லைன்னா விருப்பம். அதையும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? என்னது? விருப்பம். அடுத்து இல்லைன்னா என்ன வரும்? ஆசை, ஆர்வம், விருப்பம். ஆசை அப்படின்னாலே விருப்பம் தான் உங்களுக்கு மீனிங் தரும். அடுத்தது அசை. அசை பாருங்கள் செய்யுள் உறுப்பு, அது வந்து அசை ஒன்று வருமா? அடுத்தது ஆடு மாடுகள் மெல்லும். ஓகேவா? மெல்லும் இறை. அதுக்கு மாடு மாடெலாம் அசை போடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க இங்கே. சரியா? அடுத்தது ஆசை. ஆசை அப்படின்னா விருப்பம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஆசைனா விருப்பம் வரும்ன்ட்டு. அடுத்தது அறம். பாருங்கள் அறம் இடையினராக வந்திருக்கு. ஓகேவா? அறம் அப்படின்னா தோல் இல்லை ஒரு கருவி. அது எந்த கருவி? ரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தை அறுக்கக்கூடிய கருவி ரம்பம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த அறம் அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் ஆரம். அறம், ஆரம். இந்த ஆரம் அப்படின்னு என்னது? சந்தன மரம். நீங்கள் 10th புக்கில் அந்த ஒரு சாங் இருக்கும். 9th ஓல்டு லைன் 9th 10th இருக்கும். குடமலை பிறந்த ஆரமும் மகிழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். ஓகேவா? வடமலை பிறந்த பொன்னும் துயிரும், குடமலை பிறந்த ஆரமும் மகிழும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆரம்னா சந்தன மரம். சரியா? அப்போ பாருங்கள் சந்தன மரம், அணிகலன். அணிகலன் அந்த ஆரம் அணிஞ்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அணிகலன், முத்து மாலை, ஆத்தி மாலை, சக்கரத்தின் கம்பி, வட்டம், கடல் அலை. இந்த சக்கரத்தின் கம்பின்னா என்னது? இந்த கம்பியில் எவ்வளோ ஆரம் இருக்குன்னு நம்ம மேக்ஸில் படிப்போம்ல. நம்ம வந்து இந்த 2D 3Dலாம் படிக்கும்போது அந்த கம்பியோட ஆரம் என்ன, அந்த வட்டத்தோட ஆரம் என்ன அப்படின்லாம் படிச்சிருக்கோம்ல, அதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? சக்கரத்தின் கம்பி, வட்டம், கடல் அலை, இது எல்லாமே ஆரத்துக்கு வரும். அடுத்தது அட்டம். அட்டம் அப்படின்னா 8 அண்மை. ஓகேவா? அட்டம்னா அட்டமா சித்திகள் மொத்தம் 8 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ அட்டம்னா என்ன அர்த்தம்? 8ன்னு அர்த்தம். சரியா? அப்போ பாருங்கள் அட்டம்னா 8 அண்மை. அடுத்தது ஆட்டம். ஆட்டம் அப்படின்னா விளையாட்டு, அசைதல். சரியா? ஆட்டம்னா என்னது? விளையாட்டு, அசைதல். அடுத்தது அரவம். அரவம் அப்படின்னா பாம்பு, குங்குமம். அரவம் அப்படின்னா பாம்புன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் குங்குமம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த வார்த்தை புதுசாக இருக்கும். இதை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுக்கணும். அப்போ அரவம்னா பாம்பு, குங்குமம். அடுத்தது ஆரவம். ஆரவம் அப்படின்னா ஒலி, சப்தம். ஓகேவா? ஆரவாரம்னு நம்ம படிச்சிருப்போம். நிறைய பேர் சேர்ந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆரவாரம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆரவம் அப்படின்னாலும் ஒலி, சத்தம், சப்தம். இதையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது அரை. அரை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதின்னு அர்த்தம். இடுப்பு, அரைத்தல். அடுத்தது ஒரு மரம், ஒரு வகை நிலம், அளவு, ஒலித்தல். சரியா? அப்போ ஒலித்தல் பாருங்கள் இங்கேயும் வருது. இங்கே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அரை அப்படின்னா பாதி, ஒன்றில் பாதி அப்படின்னு சொல்லுவாங்களா. அடுத்தது அரை அப்படின்னா இடுப்பு. அரைத்தல், மாவு அரைத்தலுக்கு இந்த அறை தானே பயன்படுத்துவாங்க. அரைத்தல். ஒரு மரம், அரைன்னு ஒரு மரம் இருக்கான். அடுத்தது ஒரு வகை நிலத்தையும் குறிக்குது. அடுத்தது அளவு, ஒலித்தல். அடுத்தது பாருங்கள் ஆரை. அறைக்கு பார்த்தாச்சு. அடுத்தது ஆரை. ஆரைக்கு பாருங்கள் ஒரு வகை கீரை, சக்கரம், மதிலின் உட்புறம், ஒரு வகை நீர்ச்செடி. சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆளி அப்படின்றதுக்கு நம்ம சக்கரம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஆளி அப்படின்றதுக்கு நம்ம சக்கரம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது எங்கே பார்க்குறோம்? ஆரை அப்படின்றதுக்கு ஒரு வகை கீரை, சக்கரம், மதிலின் உட்புறம், ஒரு வகை நீர்ச்செடி. அடுத்தது அடை. அடை அப்படின்னா அப்பம், அடைக்கலம். நம்ம யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போய் அடைக்கலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ அந்த அடை அப்படின்னா அடைக்கலம் அப்படின்னு ஒரு மீனிங் வந்துடும். அடுத்தது அடை அப்படின்னா அப்பம். அடுத்தது ஆடை. ஆடை அப்படின்னா உடை, கண் படலம். ஆடைனா என்ன அர்த்தம்? ஆடைனா நம்ம உடுத்துகிற உடைக்கு பேர் ஆடைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆடை அப்படின்னா கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விழி படலத்தை சொல்கிறது. அப்போ கண் படலம். அப்போ அடை அப்படின்னா அப்பம், அடைக்கலம். ஆடைனா உடை, கண் படலம். அடுத்தது பாருங்கள் அலி, ஆலி. அலி அப்படின்னா பெண்மையும் ஆண்மையும் இல்லாத நிலையப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அலி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பாருங்கள் பேடின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வகை வண்டு, தேல், ஒரு வகை செடி. ஒரு வகை வண்டையும் அலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேல் ஒரு வகை செடி.
அதுவே நீங்கள் இந்த அலி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கருணை அப்படின்ட்டு ஸ்கூல் புக்கில் ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அலி அப்படின்னா கருணை, பொதுலகர லீ கொடுத்துருப்பாங்க. அலி அப்படின்னா கருணை அப்படின்ட்டு ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, அப்போ பாருங்கள், அலி அப்படின்னா பெண்மையும் ஆண்மையும் இல்லாத நிலை அப்படி சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு பேடி ஒரு வகை. ஓகேவா, பேடி ஒரு வகை வண்டு, தேல் ஒரு வகை செடி. அடுத்தது பாருங்கள், ஆழி. ஆழினா ஆலங்கட்டி மலை, தோழி, நீர்த்துளி, பரப்பு, ஒலித்தல். அப்போ பாருங்கள், ஆரவம் அப்படின்றதுக்கு நம்ம ஒலித்தல் பார்த்தோம். ஓகேவா, ஒலி சப்தம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இங்கேயும் பாருங்கள் ஒலித்தல் வந்திருக்கு. சரியா, ஆளினாலும் ஒலித்தல் கொடுத்துருக்காங்க. ஆலங்கட்டி மலை, தோழி, நீர்த்துளி, பரப்பு, ஒலித்தல். அடுத்தது இட்டு. இட்டு அப்படின்னா கொடுத்து, ஐயமிட்டூன் அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஔவையாரோட பாட்டில் ஐயமிட்டூன் அப்படின்ட்டு படிச்சிருப்பீங்க. அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இட்டு அப்படின்னா கொடுத்து. ஈட்டுனா பொருள் ஈட்டுறது. ஓகேவா, சம்பாதி, சேர் அப்படின்றது. சரியா, பொருளை ஈட்டிட்டு வர்றது, அதுக்கு பேர் தான் ஈட்டு அப்படின்னு சொல்கிறது. அப்போ இட்டுனா கொடுத்து, ஈட்டு அப்படின்னா சேர் இல்லை சம்பாரி. அடுத்தது பாருங்கள், இனம். இனம் அப்படின்னா ஒரு வகைன்னு அர்த்தம், இல்லை குலம்னு அர்த்தம். ஓகேவா, இனம்னா என்ன அர்த்தம்? வகைன்னு அர்த்தம், இல்லை ஒரு குலம்னு அர்த்தம். அடுத்தது ஈனம்னா என்ன, உங்களுக்கு ஈன நிலையில் இருக்கக்கூடாது, இழி நிலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஈனம்னா என்னது? ஈன புத்தியெலாம் உங்களுக்கு இருக்கவே கூடாது, அதாவது தாழ்ந்த புத்தி, அதாவது கொஞ்சம் இழிவான புத்தியை சொல்லுவாங்க. ஓகேவா, செய்யக்கூடாததை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. சரியா, அப்போ ஈனம் அப்படின்னா இழிநிலை குறைபாடு. ஈனம்னா என்ன அர்த்தம்? இழிநிலை குறைபாடு, ரெண்டு பொருள் இருக்குது. அடுத்தது இடு. இடு அப்படின்னா ஒருத்தருக்கு கொடுக்கறது. அப்போ கொடுத்தல் இல்லை பிச்சை இடு அப்படின்ற அர்த்தம். அடுத்தது ஈடு அப்படின்னா பொருத்தம், சமம், ஈடு இணையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒருங்களை என்ன பண்ணுறாங்க, ஈடு இணை அப்படின்னா என்னது? பொருத்தம் இல்லை சமம். சரியா, மீனிங்கை புரிஞ்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அடுத்தது இரு அப்படின்னா இரண்டு இல்லை உட்காரு. ஓகேவா, இரண்டு இல்லை உட்காரு, இரு நிலம்னு படிப்பீங்க. அப்போ இரண்டு கூட்டல் நிலம், இரு நிலம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும். அடுத்து ஈரு அப்படின்னா பேனோட முட்டைக்கு பேர் தான் என்னது? தலையில் இருக்கக்கூடிய அந்த பேனின் முட்டைக்கு பேர் தான் ஈரு அப்படின்னு சொல்லுவாங்க. இரு அப்படின்னா இரண்டு உட்கார், ஈரு அப்படின்னா பேனின் முட்டை. சரியா, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள், இடி அப்படின்னா மின்னலோட இடியை இடின்னு சொல்லுவோமா. அடுத்து இடித்தல், ஏதோ ஒரு சுவர் இருந்தது அப்படின்னா அந்த சுவரை இடிக்கிறது. அடுத்தது இடினா துன்பம். ஓகேவா, அடுத்து நொறுக்குதல், இடித்து நொறுக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, நொறுக்குதல். அடுத்து ஏசுதல்னால உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இடித்து கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்போ திட்டுறது தானே, ஏசுதல் தானே, இடித்து கூறுதல்னு சொல்லுவாங்க. அடுத்தது வறுமை. இடினா வறுமையும் ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது ஈடி அப்படின்னா சமமான, ஒப்புமை, வலிமை, ஈடு கொடுத்தல். ஈடு அப்படின்னா என்னது? ஈடு கொடுத்தல், சமமான, ஒப்புமை, வலிமை. அடுத்தது உதை அப்படின்னா காலால் எற்றுதல். ஓகேவா, காலால் எற்றுதல். ஊதை அப்படின்னா ஊதை காற்று, அதாவது என்னென்னா வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று, அதை தான் சொல்லுவாங்க ஊதை காற்று அப்படின்னு சொல்லி. ஓகேவா, நம்ம ஸ்கூல் புக்கில் வாடை காற்று, வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் காற்று, இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். அப்போ ஊதை காற்று தான் வந்து பார்த்திங்கன்னா குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாடை காற்று குளிர். உதை அப்படின்னா காலால் எற்றுதல். அடுத்தது உலை அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுலகரலை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பொதுலகரலை பார்த்திங்கன்னா பிடரி மயிர் இல்லை சேரு அப்படின்னு வரும். ஓகேவா, உலைனா என்னது? பிடரி மயிர் இல்லை சேரு. ஊளை அப்படின்னா நரி உழைகிறது, அப்போ நரியின் ஓசை. ஓகேவா, உலைனா என்னது? பிடரி மயிர் சேரு. ஊளைனா நரியின் ஓசை. அடுத்தது உரல்னா நெல் குற்றும் உரல். சரியா, உரல்னா என்னது? நெல் குற்றும் உரல். அடுத்தது ஊரல் அப்படின்னா கிளிஞ்சல், நமனமப்பு, ஊர்வன. பாருங்கள், உரல்னா நெல் குற்றும் உரலை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஊரல் பாருங்கள், கிளிஞ்சல், நமனமப்பு, ஊர்வன. நல்லா பார்த்துக்கணும், கிளிஞ்சல், நமனமப்பு, ஊர்வன. அடுத்தது உடு அப்படின்னா உடுத்தல், விண்மீன். என்னென்ன இருக்குது உடுக்கு? உடுத்தல், விண்மீன். உடுத்தல், நம்ம ஆடையை உடுத்துறத சொல்லுவோம்ல, ஆடையை போட்டுக்கிறது, அதுக்கு தான் வந்து நான் உடுத்தல்னு சொல்லுவாங்க. உடு அப்படின்னா விண்மீன். நீங்கள் படிச்சிருப்பீங்க. உடுபதியும் ரவி ஒத்த உவா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எதில்? நம்ம 11th 12th புக்கில், நியூ புக்கில் கம்பராமாயண சாங் ஒன்று இருக்கும். ஓகேவா, 12th புக்குன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உடுபதி ரவி ஒத்த அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்கும். அதில் உடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த சந்திரன், அந்த அமாவாசை, அது சம்மந்தப்பட்ட மீனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உடுபதி ரவி ஒத்தன்ற மாதிரி. ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விண்மீன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உடு அப்படின்னா விண்மீன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஓகேவா, சூரியன் கொடை, நிலவு கொடையும் அந்த பாட்டில் வந்து சுக்ரீவனையும் ராமனையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சரியா, சரி பாருங்கள். அடுத்தது ஊடு அப்படின்னா ஊடுருவுதல். ஓகேவா, ஊடுனா என்னது? ஊடுருவுதல். சவ்வூடு பரவல், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா, சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ உடுனா என்னது? உடுத்தல், விண்மீன். ஊடுனா ஊடுருவுதல், சவ்வூடு பரவல். அடுத்தது
நீங்கள் உரிச்சொற்றொடர் படிச்சிருப்பீங்க. அதில் உருனா என்னது? மிகுதி. ஊறு அப்படின்னா இடையூறு. இந்த ஊறு அப்படின்னா ஊறுகாய் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங்கை கூட இருக்குது. சரியா? நம்ம ஊறுகாய் சாப்பிடுவோம்ல, ஊறுகாய் முக்காலத்தையும் குறிக்கக்கூடிய வினைத்தொகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ உருனா மிகுதி, ஊறு அப்படின்னா இடையூறு இல்லை ஊறுகாய். அடுத்தது உண் அப்படின்னா சாப்பிடு. சரியா? உண்ணா சாப்பிடு. ஊன் அப்படின்னா என்னது? உணவு. இது நம்மளுக்கு தெரியும். சரியா? உண் அப்படின்னா சாப்பிடு, ஊன் அப்படின்னா உணவு. அடுத்தது உன் அப்படின்னா உன்னுடையது அப்படின்னு அர்த்தம், இல்லை நமக்கு முன்னிலையை குறிக்கும். ஓகேவா? முன்னிலையில் என்ன வரும்? நீ வீர் அப்புறம் உன். ஓகேவா? இந்த சொற்கள் எல்லாமே முன்னிலையில் வந்துடும். அப்போ உன் அப்படின்றது முன்னிலையிலையும் வரும், இல்லைனா உன்னுடைய அப்படின்றது பொருள். ஊன். அடுத்து பாருங்கள், உன் பார்த்தாச்சு. ஊன் அப்படின்னா இறைச்சி, மாமிசம், உடம்பு. ஓகேவா? இந்த இடத்துல இறைச்சி அப்படின்னாலும் மாமிசம் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். சரியா? ஊன் 2 சுழியின் நல்லா பார்த்துக்கோங்க. இறைச்சி, மாமிசம், உடம்பு. அடுத்தது எடு. ஓகேவா? எடு அப்படின்னா எடுத்தல், கையால் பற்று, தொடங்குதல், நீக்குதல், கையாளுதல். சரியா? எடுன்னா என்னென்ன? எடுத்தல், கையால் பற்று, தொடங்குதல், நீக்குதல், கையாளுதல். அடுத்தது ஏடு. ஏடுனா திரவ பொருட்களின் மேல் படிவது, ஓலைச்சுவடி, புத்தகம், ஓலை, அணி அடுக்கு. அடுத்தது பக்கம், இதழ். ஸோ இத்தனை இருக்குது. ஏடு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இதழ் நடத்துவாங்கள்ல, அந்த இதழை நீங்கள் போட்டுக்கலாம். திரவ பொருட்களின் மேல் படிவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலாடையை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நீங்கள் ஆடைமிங்கல்ல, அதை ஆக்சுவலாக ஏடுன்னு சொல்லணும். ஓகேவா? ஏன்னா அந்த திரவ பொருள் மேலே பார்த்தீங்கன்னா பால் சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆடை மாதிரி படிஞ்சு மேலே இருக்கும், அதை ஏடுன்னு தான் நீங்கள் சொல்லணும். சரியா? அப்போ பாருங்கள், திரவ பொருட்களின் மேல் படிவது. அடுத்தது ஓலைச்சுவடி, புத்தகம், ஓலை, அணி அடுக்கு, பக்கம், இதழ். இது எல்லாமே ஏடுக்கு வரும். அடுத்தது ஏனம். எனம் அப்படின்னா மதிப்புன்னு அர்த்தம். ஓகேவா? எனம் 3 சுழினா கொடுத்துருப்பாங்க. எனம் அப்படின்னா மதிப்பு. சரியா? அடுத்தது ஏனம் அப்படின்னா மான், வலிமை. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஏனம் 2 சுழினா பார்த்துருப்போம். ஓகேவா? ஏனம் 2 சுழினா பார்த்துருப்போம். இந்த ஏனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு பன்றி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 2 சுழினா வரணும். சரியா? நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. 2 சுழினா வரணும். நம்ம நகர வேறுபாட்டில் படிச்சிருப்போம். ஓகேவா? ஏனம் 2 சுழினா வந்ததுன்னா என்ன அர்த்தம்? பன்றின்னு அர்த்தம். ஏனம் 3 சுழினா வந்ததுன்னா மான், வலிமை. சரியா? அடுத்தது எடை அப்படின்னா நிறை, அளவுன்னு அர்த்தம். ஓகேவா? எடைன்னா என்னது? நிறை, அளவு. அடுத்தது ஏடை அப்படின்னா ஆசை, விருப்பம். பாருங்கள், ஏடை அப்படின்றது ஆசை, விருப்பம் கொடுத்துருக்கான். நம்ம ஆவல் அப்படின்றதுக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஆசை, விருப்பம் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். அதே மாதிரியே தான் இங்கேயும் ஏடைக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஆசை, விருப்பம். அடுத்தது எல்னா என்னது? சூரியன், ஒளி. நம்ம ஏற்பாடு அப்படின்னு படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்கில், 10th புக்கில், நியூ புக்கில் கொடுத்துருப்பாங்க. எல் கூட்டல் பாடு, ஏற்பாடு. எல்னா சூரியன், பாடுனா மறையும் நேரம். அப்போ சூரியன் மறையும் நேரத்தை குறிக்கும் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா? நம்ம பாருங்கள், எல்னா சூரியன் இல்லை ஒளி. அடுத்தது ஏல் அப்படின்னா பொருத்தல், கிழிஞ்சல். ஓகேவா? பொருத்தல், கிழிஞ்சல். நம்ம இதுக்கு முன்னாடி ஊரல் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த ஊரலுக்கு என்ன வரும்? கிழிஞ்சல் அப்படின்றது கொடுத்துருப்பான். கிழிஞ்சல், நமப்பு அப்படின்ட்டு, ஊர்வன அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ இந்த ஏலுக்கும் பாருங்கள், இந்த இடத்துல கிழிஞ்சல் கொடுத்துருப்பான். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏல் அப்படின்னா பொருத்தல், கிழிஞ்சல். அடுத்தது எரி அப்படின்னா என்ன? அது எதையா எரியிறது. அப்போ வீசு, தள்ளு. ஓகேவா? வீசு, தள்ளு. அடுத்தது ஏரினா மேலே ஏறுதல். எந்த ரீன்றதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். வல்லின ரீ வரும். சரியா? அடுத்து பாருங்கள், இப்போ இடைநறி பாருங்கள். எரி அப்படின்னா நெருப்பு, எரிதல், தீ, நரகம், ஒளி, வருந்துதல். ஓகேவா? எரினா என்ன? இத்தனை இருக்குது. எரினா நம்ம நார்மலாக எரித்தல் அப்படின்றது தான் தெரியும், இல்லை நெருப்பு அப்படின்றது தெரியும், இல்லை தீ அப்படின்றது தெரியும். இது 3மே காமனாக வரும். ஆனால் நரகம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது, ஒளின்னு ஒரு மீனிங் இருக்குது, வருந்துதல் அப்படின்ட்டு இன்னொரு மீனிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது ஏரினா என்ன? அது ஒரு பெரிய நீர்நிலை, இல்லைனா நீர் தேக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒட்டு அப்படின்னா ஒன்று சேர்த்தல் இல்லை இழைத்தல். நம்ம சொல்லுவாங்க, ஒரு பேப்பர் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அதை ஒட்டு அப்படின்னு சொல்கிறோமா? அப்போ அதை தான் ஒன்று சேர்த்தல். அப்போ அந்த பேப்பரை ஒன்று சேர்த்து அதில் வைக்கிறது. அப்போ ஒன்று சேர்த்தல். இன்னொன்று இழைத்தல். என்ன, அவன் ரொம்ப ஒட்டிக்கிட்டே போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா? அப்போ அவன் ரொம்ப இழைச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவோமா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒட்டு அப்படின்னா இழைத்தல் இல்லை ஒன்று சேர்த்தல். அடுத்து ஓட்டு அப்படின்னா விரட்டு, இயக்கு. இப்போ ஆடு மாடுகளாக இருந்தால் அதை ஓட்டுறதா இருந்தால் என்ன சொல்லுவோம்? விரட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வண்டி வாகனமாக இருந்ததுன்னா அதை ஓட்டுற மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவோம்? இயக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ மீனிங்கை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஓட்டு அப்படின்னா விரட்டு,
இயக்கு. அடுத்தது ஒட்டம். பாருங்கள், ஒட்டம் ஓட்டம். இப்போ இதில் உங்களுக்கு டவுட் வரும், ஓட்டம் அப்படின்னா தான் பந்தயம் வரும், ஓகேவா? ஆனால் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எப்படி சொல்லுவோம்? ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓட்டம் அப்படின்னா பந்தயம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. சரியா? ஒட்டம் அப்படின்னா தான் பந்தயம், ஓகேவா? அதனால தான் ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க. ஒட்டம் வைத்து பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர். சரியா? நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒட்டம் அப்படின்னா பந்தயம். அப்போ பந்தயம் வைத்து பாடுவதில் வல்லவர் ஒட்டக்கூத்தர்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக் கண்டென்ட்டுன்னு தான் நான் சொல்கிறது. சரியா? அப்போ பாருங்கள், ஒட்டம்னா பந்தயம் இல்லை உடன்படிக்கை. ஓட்டம் அப்படின்னா ஓடுதல், மேல் உதடு, நீரோட்டம். இப்போ நீர் ஓட்டம், ஓகேவா? இது ஓட்டம்னு சொல்லலாம். இல்லை ஓடுதல், இதுவும் ஓட்டம்னு சொல்லலாம். ஆனால் இந்த மேல் உதடு மட்டும் புதுசாக இருக்கும், இதை மட்டும் நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணியாகும். சரியா? அப்போ ஓட்டம் அப்படின்னா ஓடுதல், மேல் உதடு, நீரோட்டம். அடுத்தது பாருங்கள், ஒடி. ஒடி ஓடி. ஒடி அப்படின்னா முறித்தல், காட்டுப்புதர், ஓகேவா? ஒடினா என்ன அர்த்தம்? முறித்தல், காட்டுப்புதர். ஓடி அப்படின்னா ஓடுறது, ஓட்டம் விடுதல், இல்லை ஒரு வகை நிலத்தையும் சொல்லுவாங்க, ஓகேவா? ஒடினா அது ஒரு கிளையை ஒடிக்கிறது, அதை தான் முறித்தல்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு காட்டு புதரை வந்து பார்த்திங்கன்னா ஒடின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓடினா எங்கிட்ட ஓட்டம் விடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வகை நிலத்தையும் ஓடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஒதி. ஒதினா ஒதிய மரம். சரியா? ஒதினா ஒதிய மரம். ஓதினா என்னது? கூந்தல், அறிவு. இந்த இடத்துல அறிவுன்றது எதை மென்ஷன் பண்ணுறாங்க? நம்ம மந்திரம் வந்து காதில் ஓதுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அதான் ஓதி அப்படின்றது, ஓகேவா? அப்போ அந்த நல்லா அறிவு சார்ந்தவங்க, வேதங்களை படித்தவங்க அந்த மந்திரத்தை ஓத முடியும். அதனால தான் என்னது, ஓதினா அறிவுன்னு ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓதினா கூந்தல்னு இன்னொரு மீனிங் இருக்குது. ஒதி அப்படின்னா ஒதிய மரம். அடுத்தது பாருங்கள், கட்டு. கட்டு அப்படின்னா ஒன்று சேர்த்தல். நம்ம ஒன்று சேர்த்தி கட்டுவோம்ல, அதை தான் கட்டு அப்படின்றது. காட்டு அப்படின்னா ஏதாவது ஒன்று காட்டுறது, ஓகேவா? அப்போ காண்பித்தல். சரியா? ஏதாவது ஒன்று காட்டுறது. அப்போ பாருங்கள், காண்பித்தல், ஓகேவா? இப்போ நம்ம நோட்டில் எதாவது எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ அந்த நோட்டை காட்டுறது, ஓகேவா? அப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதை, ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா பார்த்துருக்கோம். இதோட செகண்ட் பார்ட்டு நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். நம்மளுக்கு வந்து என்னென்னா குறியில் நடியில் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது, ஓகேவா? குறியில் நடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிலபஸில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம நல்லா பார்த்து வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? கவர்மெண்ட் மெட்டீரியலு, ஸ்கூல் புக்கு எல்லாமே இதில் கவர் ஆகிடும். சரியா? ஸோ நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.